ஹாய் ஹலோ வெல்கம் டு vlog லைஃப் வித் பிரவீனா சரவணன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம vlogல இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு சிக்கன் தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் வந்து நம்ம vlogல இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெலிஷியஸான ஒரு கிரேவிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்துட்டு கிரேவிக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், பூண்டு, அப்புறம் ஒரு 5லேருந்து 6 கட் பண்ணி வச்ச தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இது அரைப்படலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஸ்மெல்லே செம்ம சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 4 வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கீரி. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணணும். இப்போ கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன்ஸ் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். மீன்வேல் ஆயில் ஹீட் ஆகும்போது நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் பாக்ஸ் பார்த்துடலாம். நம்ம இதுதான் என்னோடய பிரியாணி ஸ்பைஸ் பாக்ஸு. இதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருப்பேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃபு, ஸ்டாரு எல்லாமே வச்சுருப்பேங்க. ஸோ மெதுவாக போடணுன்னா போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் கடுகும் ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கடுகு கொதித்து வர்றதுக்குள்ளேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஷாலோ ஃப்ரை இல்லைங்க, நல்லாவே ப்ரௌன் ஆகிற அளவுக்கு, லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. மீன்வேல் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லா கருவேப்பிலையும் போட வேண்டாம், கொஞ்சம் லாஸ்ட்டில் கிரேவி இறக்கும்போது நம்ம கருவேப்பிலை தேவைப்படும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் அப்படியே வதக்கிட்டே இருக்கட்டும். அடி பிடிக்காது, ஏன்னா நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கனால அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க நீங்கள். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இனிமேல் ஒரு டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில்லி பவுடர் அப்போ தான் ஆயிலில் நல்லா இந்த ஃப்ளேவர் இறங்கும் நம்ம காரம். இதுன்ட்டு இல்லைங்க, என்ன சமையல் பண்ணாலும் ஃபஸ்ட்டே வந்து உப்பும் சில்லி பவுடரும் வந்து ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த காரமும் உப்போட டேஸ்ட்டு வந்து ஆயிலில் நல்லா எசன்ஸ் இறங்கும். இப்போ நான் இது 750 கிராம்ஸ் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா ஒட்டுக்கா நம்ம சிக்கன் போட்டுட்டோம் அப்படின்னா வதக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சிக்கன் வாஷ் பண்ணும்போது கல் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். மெதுவாக நல்லா சைடில் விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் ஜீரா பவுட்ரு போட்டுக்கலாம்.
அடுத்து ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கனுக்கு நல்லா ஃப்ளேவர்ஸு, அந்த நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கும். சிக்கன் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் தண்ணி விடுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக தண்ணி விட்டு முடிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும். அதுக்குள்ளே நம்ம போட்டிருக்கிற மசாலா அதோட தண்ணி இருக்குது இல்லைங்களா, சிக்கன் வாட்டரை போட்டு நல்லா இறங்குங்க அந்த எசன்ஸு ஃப்ளேவர்லாம். அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதுங்க. இப்போ 10 மினிட்ஸ் போல் நான் ஃப்ரை பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போ சிக்கன் நல்லா வேகுங்க. அது தண்ணியெல்லாம் விட்டு முடிஞ்சு கீழே அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வரப்போ நம்ம தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துக்கும். இப்போ நம்ம இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறேங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா கொதிச்சிருக்கு பார்த்தீங்களா. சிக்கன் நல்லா வேகணும், அப்போ தான் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக கிடைக்கும். ஒரு மாதிரி ராவாக வெந்து வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பல்லில் போய் சிக்கிட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுங்க. அப்போதைக்கு இந்த பசிக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போது மறுபடியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுடலாம் நம்ம. மறுபடியும் 5 to 10 மினிட்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி வற்றி இருக்குது பார்த்தீங்களா. சிக்கனும் நல்லா சுண்டிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் மசாலா ஒரு 4 ஸ்பூன்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சக்தி சிக்கன் மசாலா பவுடர் வந்து 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நான் தேங்காய் பால் எதுவுமே சேர்க்கலிங்க. நான் ஏற்கனவே தேங்காவோடு போட்டு இஞ்சி பூண்டியாக அரைச்சிட்டதுனால நான் தேங்காய் பால் சேர்க்கலை. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த தேங்காய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்திக்கலாம். சில பேர் வந்து தேங்காய் சக்கை பிடிக்காதவங்க வந்து இதோடு சேர்த்த மாட்டாங்க. தேங்காய் பால் மட்டும் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்குவாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பால் யூஸ் பண்ணலைங்க செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு. நான் தேங்காய் அப்படியே இஞ்சி பூண்டு கூடயே பேஸ்ட் பண்ணி போட்டேன். ஃபுல்லாக அப்படியே கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதனால் நிறையா சக்கைலாம் வராது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டதுனால தேங்காய் போட்டதே கூட தெரியாது உங்களுக்கு. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா சுண்டிருச்சு. அந்த பச்சை வாசமெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் கருவேப்பிலையும் கரம் மசாலாவும் போடும்போது அதோட ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் போட்டேன். அதில் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு என்ன வீடியோஸ் நான் பண்ணணும், நான் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு அந்த ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவியை வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பார்க்கவே அவ்வளோ டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக யம்மியாக இருக்குது பார்க்கவே. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டேஸ்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரச சாதமோடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். அப்படியே கூட நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சுடு சாப்பாடோடு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
டெஃபினட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து. நான் இன்றைக்கி சுடு சாப்பாடோடு எடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you in next vlog. Bye.